அனைவருக்கும் கதிர் வணக்கம். நான் நலம், நீங்களும் யாவரும் நலம் நம்புறேன். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ரன்னர்ஸ்க்கு பிசியோதெரப்பி எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறதான் பார்க்க போறோம். ஸோ நம்மளோட டிஎம்எம் சீரிஸ் ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் 3 கிலோமீட்டர்ஸ் ரன் பண்றதே எனக்கு கஷ்டமா இருந்தது. ஆஃப்டர் த டியூத்லான் என்னோட நீ இன்ஜுரி ஆனதுக்கு அப்புறம். ஆனா ஒரு 3 வீக்ஸ்ல ஒரு 30 கிலோமீட்டர் நான் ஸ்டாப்பா பண்ண முடிஞ்சதுக்கான முக்கியமான காரணம் இந்த பிசியோதெரப்பியோட கைடன்ஸ் தான். ஸோ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒன்று சொல்ல நினைக்கிறேன். இது நாட் அ பெய்ட் ப்ரொமோஷன். இது ஒரு 3 கிலோமீட்டர் கூட ரன் பண்ண முடியாமல் இருந்து 30 கிலோமீட்டர் பெயின் ஃப்ரீயாக ரன் பண்ண வச்சதுக்காக ஒரு கிராட்டிடியூட்காக நான் இந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ ரன்னர்ஸ்க்கு இந்த ஃபிசியோதெரப்பி எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத இன்னைக்கு டீட்டெயிலாக பார்ப்போம். ரன்னர்ஸ் நிறைய பேர் இன்ஜுரி இருக்கிறப்ப தான் ஃபிசியோ போய் பார்க்குறோம். நீங்கள் இன்ஜுரியிலிருந்து இன்ஜுரி மேனேஜ்மெண்ட்டுக்காக மட்டும் இல்லாமல் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் சரி, உங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங்க்கு, உங்களோட ரெகுலர் ரீஹாபிலிட்டேஷனுக்கே இந்த ஃபிசியோதெரப்பி ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது என்னோட பர்சனல் லேர்னிங். ஸோ எனக்கு இந்த பீரியட்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது நம்மளோட கோயம்புத்தூர்ல ஹோப்ஸ் பக்கத்தில் இருக்கிற ராஜ் கலாஸ் ஃபிசியோ கிளினிக். ஸோ அங்கே டாக்டர் திரு அவர் தான் ப்ராப்பராக அசஸ் பண்ணி என்ன மசில் குரூப்ல என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்து அதை ரிலீஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங்கும் கொடுத்தாங்க. ஸோ அந்த ஒரு 3 வீக்ஸ் கண்டினியூஸாக நாங்கள் போய் ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் எடுத்துக்கிட்டேன். அதனால தான் என்னால் கம்ஃபர்டபுளாக ஓட முடிஞ்சுது. இந்த ஃபிசியோதெரப்பி எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நான் சொல்றதை விட டாக்டர் திரு அவர் சொன்னாலே கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால லெட் அஸ் ஹியர் ஃப்ரம் டாக்டர் திரு. மேரத்தான் ரன்னர்ஸ்க்கு ரொம்ப முக்கியம்னு அவங்க நினைக்கிறது அங்கே கார்டியோவாஸ்குலர் கெப்பாசிட்டின்னு நினைக்கிறாங்க. ரொம்ப நேரம் ஓடினாலும் மூச்சு வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி மட்டும்தான் எல்லா மேரத்தான் ரன்னர்ஸும் யோசிக்கிறாங்க. அது அப்படி கிடையாது. அவங்க ஓட முடிஞ்சாலும், அவங்க லங்ஸ் அவங்களுக்கு அது பாதுகாப்பு கொடுத்தாலும், அவங்களோட மஸ்குலர் என்டியூரன்ஸ், மஸ்குலர் ஸ்ட்ரென்த்து ரொம்ப முக்கியம். ஏன்னா 42 கிலோமீட்டர் ஓடுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அவங்க என்னதான் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாலும் அந்த ஸ்டேஜ் ஃபியர்னு ஃபர்ஸ்ட் டைம் 42 ஓட போகிறவங்களுக்கான அந்த ஸ்டேஜ் ஃபியர்னு இருக்கும், கூட்டத்தோட ஓடுறப்ப இருக்கக்கூடிய ஒரு ஃபியர் இருக்கும். அது எல்லாத்தையும் அவங்க ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம எப்படி ட்ரெயின் பண்ணிக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். பொதுவாக இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி போதும், ஸ்ட்ரென்த்து ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம், இல்லை கொஞ்சம் மசாஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதையும் தாண்டி கொஞ்சம் ட்ரைனிங் செஷன்ஸ் இருக்குது. நம்மளோட பிரெத் கண்ட்ரோல் எப்படி இருக்கணும், நம்மளோட என்டியூரன்ஸ் பேஸ்டான எக்ஸசைசஸில் எந்த மசில்ஸை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், எந்த மசில்ஸ்க்கு என்டியூரன்ஸ் நிறைய தேவைப்படும், எந்த மசில்ஸ்க்கு பவர் தேவைப்படும் அப்படின்றத செக்ரிகேட் பண்ணி ட்ரெயின் பண்ணிக்கிட்டா நம்மளுக்கு இன்னும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக மேரத்தானை கம்ப்ளீட் பண்ண முடியும். இப்போது இங்கே நம்ம கிளினிக்கில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு மேரத்தான் ரன்னர், ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரன்னர் அப்படின்றவங்க இங்கே நம்ம கிளினிக்கு எதுக்காக வருவாங்க? அவங்களோட ஸ்போர்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக வருவாங்க. என்னால் இந்த ஒரு விஷயம் செய்ய முடியல, எனக்கு இந்த ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் தாண்டப்ப என்னால் புஷ் பண்ண முடியல, 20 கிலோமீட்டர்ஸில் எனக்கு பெயின் வருது அப்படின்ற மாதிரி சின்ன ஒரு கம்ப்ளைண்ட்ஸோட அவங்களால முடியும். அவங்க எக்ஸ்ட்ரா ஒரு புஷ்ஷோட வருவாங்க. ஸோ அதை நம்ம ட்ரெயின் பண்ணுறது எப்படி பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம அவங்கள அனலைஸ் பண்ணுறோம். அவங்களுக்கு எந்த ஒரு மசில் ரொம்ப நேரம் அவங்களோட ஒர்க்கை வித்ஹோல்ட் பண்ண முடியல. ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு க்ளூட்ஸ் வீக்காக இருக்கலாம். நான் ரொம்ப நாள் ஓடி அவங்களுக்கு அந்த அப்டமன் ரொம்ப ஹெவியாக லோடாக இருக்கலாம். அந்த அப்டமனை ரிலாக்ஸ் பண்ண தெரியாமல் இருக்கலாம். அவங்களோட ஹைட்ரேஷன் லெவல்ஸ், அப்புறம் அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸில் என்ன மாதிரியான பேலன்ஸ் டயட் அவங்க எடுத்துக்கிறாங்களா அப்படின்றத அவங்க மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கலாம். அவங்களோட மசில் ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு அவங்க புஷ் பண்ணியிருக்காங்களோ அந்த அளவுக்கு அவங்க ஸ்ட்ரென்தனிங் ப்ரொசீஜரில் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்களான்றதையும் நம்ம செக்ரிகேட் பண்ணிடுவோம். ஸோ இதை அனலைஸ் பண்ணி அவங்க மசில்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான டெய்லர் மேட் ப்ரோட்டோகால்ஸ், அதாவது எல்லா மேரத்தான் ரன்னர்ஸும் ஒரே மாதிரி ஓட முடியாது. இப்போ 2 பேர் வராங்க அப்படின்னா இவருக்கு ஒரு மாதிரியான ட்ரைனிங் செஷன் இருக்கும், இன்னொருத்தருக்கு வேற மாதிரியான ட்ரைனிங் செஷன் இருக்கும். ஸோ டெய்லர் மேட் ப்ரோட்டோகால்ஸ் அவங்களுக்கு இண்டிவிஜுவலுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ப்ரோக்ராம், ஒரு எக்ஸசைஸ் ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணி அது மூலமாக அவங்க நம்ம ட்ரெயின் பண்ணுறோம். கூட கொஞ்சம் அவங்களுக்கு தேவையான நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸு, எந்த மாதிரி ஹைட்ரேஷன் லெவல்ஸ் எடுத்துக்கணும், அந்த மாதிரி விஷயங்களும் நம்ம இங்கே சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ மோஸ்ட்லி இங்கே வரவங்க எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடி முடிச்சிருக்காங்க. அதுக்கு இவங்களும் ஒரு எக்ஸாம்பிள். இதை ப்ராப்பராக ரொம்ப நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ணுறப்ப மேரத்தானை முடிக்கிறது மட்டும் இல்லை, மேரத்தானை வின் பண்ணுறதுக்கே சான்சஸ் இருக்குது. தேங்க்யூ. எல்லாத்துக்கும் வணக்கம். நான் நம்ம ராஜ்கலோ ஃபிசியோ ப்ளஸில் பாஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸாக வந்துட்டு இருக்கிறேன். நான் வந்தது ஒரு ஃபுல் மேரத்தான் ப்ராக்டிஸ்க்காக. எனக்கு கொஞ்சம் இன்ஜூர்டாக இருந்தது, அது ரெக்கவருக்காக நான் வந்தது. அந்த ரெக்கவருக்கு அப்புறம் நான் அவங்க ட்ரெயின் பண்ண ஸ்ட்ரென்த்தனிங், ஒரு ஈவெண்ட்டுக்கு எப்படியெல்லாம் நம்ம கேர் பண்ணணும், ஸோ எப்படியெல்லாம் அவங்க சொல்லி கொடுத்தாங்க, என்ன ப்ராக்டிஸ் பண்ணணும், எதை ஸ்ட்ரென்த்தனிங் எப்படி பண்ணணும், எதுங்கிறது விஷயத்த கம்ப்ளீட் எனக்கு ஒவ்வொரு டிப்பாக அதாவது காஃப் மசில்ஸ்லேருந்து, நீலேருந்து, ஆம்ஸ்ட்ரிங்ஸ்லேருந்து, குவாட்ரான்ஸ்லேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா பக்காவாக எனக்கு நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி ஒரு ஃபுல் மேரத்தான் ஹாஃப் மேரத்தான் ஓடிட்டு இருந்தோன்னா ஃபுல் மேரத்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக சூப்பராக பண்ண வச்சுது நம்ம ராஜ்கலா ஃபிசியோஸ் தான். எகெயின் இப்பயும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்தனிங், கண்டிஷனிங், ஒரு இன்ஜூர்டுக்கு அப்புறம் மறுபடியும் ஐ கேம் பேக் இங்கே
அகெயின் அதுக்காக எனக்கு வந்து ஆஃப்டர் இன்ஜூர்ட் அண்ட் சர்ஜரிக்கு அப்புறம் எனக்கு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, நல்ல ரெக்கவர் பண்ணி என்னை ரீஹேப் பண்ணி கொண்டு வந்து அகெயின் இப்போவும் 2025 ஐ டிட் மை ஃபுல் மேரத்தான் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ இது சக்ஸஸுங்கிறதுக்கு அப்பாற்பட்டு ஸோ நான் ஏன் சக்ஸஸாக முடித்தேன் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் தெம். ஏன்னா ராஜ்கலா ஃபிசியோ, நம்மளுடைய டாக்டர் திருமூர்த்தி சார், அருண், திவ்யா மேம், தியா மேம், ஸோ இவங்களோட சப்போர்ட் அண்ட் ட்ரைனிங் இதே இல்லைன்னா என்னை இந்த அளவுக்கு நான் சக்ஸஸ்ஃபுல்லாக நான் முடிச்சிருக்க முடியாது. ஸோ தேங்க்ஸ் டு ராஜ்கலா ஃபிசியோஸ் அண்ட் எவ்ரி ஒன் தோஸ் ஆர் டூயிங். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் பாடி ஓரியன்டட், ஃபிசிக் ஓரியன்டட் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் இங்கே வரலாம். உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும், நல்லா இருக்கலாம், உடல் ஆரோக்கியம் நல்ல விதமாக இருக்கும். தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். ஸோ இந்த ஃபிசியோ கிளினிக் வந்து இட் இஸ் ஸ்பெஷலைஸ்ட் ஃபார் ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோதெரப்பி தான். ஸோ இது வந்து நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கீங்கன்னா உங்களோட பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறக்கும் சரி, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டேஜ் வந்து போகிறக்கும் வந்து இது ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தே ஹேவ் ஆல் தி ப்ரோக்ராம்ஸ் ஃபார் தட். ஸோ இவங்கக்கிட்ட வந்து நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் அத்லீட்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரெகுலராக இவங்களோட ட்ரெயினர்ஸ் வந்து பியூட்டிஃபுல்லாக வந்து கோச் பண்ணுறாங்க. இப்போ நான் எவ்ரிடே அங்கே போய் போகிறப்போ பர்சனலாக அட்டென்ஷன் எடுத்துகிட்டு நம்ம கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணுறோமா, நம்மளுக்கு என்ன ஒர்க் அவுட் அப்படிங்கிறத கைட் பண்ணி நம்ம கரெக்டாக அதை எக்ஸிக்யூட் பண்ணுறோமான்னு இருந்து பர்சனல் கேர் எடுத்து வந்து பார்த்துக்கிறாங்க. அது வந்து இட் வாஸ் ரியலி அமேசிங். இவங்ககிட்ட வந்து எக்ஸலண்ட் ட்ரெயினர்ஸ் இருக்காங்க. நம்ம ட்ரெயினர் அருண், அதுக்கப்புறம் வந்து திவ்யா மேம் எல்லாருமே வந்து எக்ஸலண்ட். அவங்க எல்லாருமே வந்து பர்சனல் கேர் எடுத்து பார்த்துக்கிறாங்க. நீங்கள் வெளியே ஏதாவது ஜிம் எல்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி வந்து பர்சனல் கேர் எடுத்து பார்த்துக்கணும்னா யூ ஹேவ் டு கிவ் அ லாட் ஆஃப் மணி. அப்படியே இருந்தாலும் இந்த அளவுக்கு ஒரு கீன் அட்டென்ஷன் கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. ஸோ இட் வாஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ. அதுக்காக ஒரு கிராட்டிடியூட்காக இந்த வீடியோ பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ். நீங்களும் உங்களுக்கு ஏதாவது பெயின் இருக்குது, இன்ஜுரி இருக்குது அப்படிங்கிற டைமில் மட்டும் ஃபிசியோ போகாமல் ஜென்ரலாக ஒரு ஃபிசியோ கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. இஃப் யூ ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் லாங் டிஸ்டன்ஸ் ரன்னிங்னா நீங்கள் முன்னாடியே எடுத்துகிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ரொட்டீனை செட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ டு ரன் இன்ஜுரி ஃப்ரீ. ஸோ இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். ஸோ தொடர்ச்சியாக ஓடுங்க, மகிழ்ச்சியாக வாழுங்க. ஹாப்பி ரன்னிங், ஹாப்பி லிவிங். பாய்.